வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டீம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிடெக் பே அப்ளிகேஷனில் ஃபிக்ஸ்டு சேல்ரி அப்படிங்கிறது எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை ஷோ ஆகும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மொபிடெக் பே அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு சேல்ரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட லெவல் 1ல் 10 பேரை ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஒருத்தர் ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க 10 டைரக்ட் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி உங்கள் லெவல் 1ல் 10 பேரை நீங்கள் ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவர்ஸ் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎம் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்கும். இதுக்கு மந்த்லி சேல்ரி பார்த்தீங்கன்னா 2000. இதுக்கு ரிவார்டாக மொபிடெக் ஹிட்டு உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். இந்த மொபிடெக் ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் வச்சு தான் கொடுப்பாங்க. இந்த மொபிடெக் ஹிட் அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா என்னான்னு தெரியலை. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நான் சொல்கிறேன். அடுத்து லெவல் 2ல் நீங்கள் 50 பேரை ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏஎம் அப்படிங்கிற போஸ்டிங்கில் வருவீங்க. இதுக்கு மந்த்லி சேல்ரி 5000 உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எவ்ரி மந்த். இது தாய்லாந்து டூர் ரிவார்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது லெவலில் 250 பேரை ப்ரோன்ஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்கும். இது 25,000 ரூபாய் எவ்ரி மந்த் உங்களுக்கு சேல்ரியாக கிரெடிட் ஆகும். இதுக்கு ரிவார்ட்ஸ் ஆக்டிவா அப்படிங்கிற அந்த ஸ்கூட்டிங்கிறது உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். அடுத்து 4வது லெவலில் 1250 பேர் ப்ரோன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்எம் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைக்கும். இதுக்கு 1,25,000 ரூபா அப்படிங்கிறது மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதில் ரிவார்ட்ஸ் 2BHK ஃப்ளாட் உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். 5வது லெவலில் 6250 பேர் ப்ரோன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஜோனல் சீனியர் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 6,25,000 ரூபா உங்களுக்கு எவ்ரி மந்த் கிடச்சிட்ருக்கு. இதுக்கு ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4BHK ஃப்ளாட் அப்படிங்கிற ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த சேல்ரிங்கிறது உங்களுக்கு லைஃப் டைமுங்கிறது கிடையாது, 60 மாதத்துக்கு ஃபார் 60 மந்த் சேல்ரி ஒன்லி. ஓகேங்களா, 60 மாதத்துக்கு இந்த சேல்ரிங்கிறது ஃபிக்ஸடாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆஃப்டர் அந்த இதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஜெட்எஸ் அப்படிங்கிற போஸ்டிங்கிலேருந்து அடுத்த போஸ்டிங் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப்டர் 10 lakh வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 60 மாதத்துக்கு கிடைக்கும். 60 மாதத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 12 மாதம். அப்போ 60 மாதங்கிறது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இதில் ஃபிக்ஸடாக உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எப்படி டீம் செட் பண்ணால் நமக்கு இன்கம் வர வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பிளானை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி எத்தனையோ பிஸ்னஸில் போயிட்டு நம்ம 10,000 முதலீடு போடுறோம், 20,000 முதலீடு போடுறோம், 50,000 முதலீடு போடுறோம். ஸோ அந்த கம்பெனியில் நிலச்சி நிற்கிறது கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம 1,180 ரூபா பே பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வருமானங்கள் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த விலைவாசி ஏற்றத்தில் நமக்கு ஒரு தேவையான விஷயம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பெனியை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நிறைய கம்பெனி இருக்குது இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ அதில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள்.
அந்த வகையில் நான் சூஸ் பண்ணியிருக்க கம்பெனி இந்த மொபிடெக் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் வருமானம் பெறலாம். ஒரு ஃபிக்ஸடாக சேலரி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.